பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எத்தனாம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 ஏப்ரல் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர். ஸோ 7 ஏப்ரல் 7ஆம் தேதி அப்படின்றது உலக சுகாதார தினம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக புவிசார் குறியீட்டில் நம்ம ஒரு சில அப்டேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்திய அளவில் 2வது இடத்துல இருக்குது நம்ம தமிழ்நாடு. அதுபடி பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்த புவிசார் குறியீடின்படி பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி, முந்திரிக்கு கொடுத்துருக்காங்க. அது போக புளியங்குடி எலுமிச்சைக்கு கொடுத்துருக்காங்க. விருதுநகர் சம்பாவத்தலுக்கு கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசிக்கு கொடுத்துருக்காங்க. செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள். மொத்தம் 69 பொருட்களோட இந்திய அளவில் 2வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. ஸோ இன்றைக்கி ஹெட்டிங் பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் பேசினதை கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த PMAY குரூப் 1 கொஸ்டின் திரும்ப பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னா அதாவது நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய திட்டம் தான் இந்த PMAY. PMAYU அப்படின்னா அர்பன் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு, PMAYR அப்படின்னா ரூரல் கிராமப்புற ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய திட்டம். இதை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத். ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு, சரிங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு ப்ளஸ் அது போக 70 வயதுக்கு மேலே இருக்கவங்கள இப்போ இந்த திட்டத்தின் கீழே ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கட்டாயம் கேட்கலாம். எத்தனை வயசுக்கு மேலே இருக்கவங்கள இப்போ புதுசாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு. ஸோ அடுத்து முக்கியமான நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க, மார்க்சிஸ்டோட பொதுச் செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட புதிய பொதுச் செயலாளராக கேரளாவை சேர்ந்த மூத்த தலைவர் MA பேபி அவங்கள தலைவர் ஆக்கியிருக்காங்க. சரியா? இது கேட்பாங்களா அப்படின்னா மேபி கேட்கலாம், கேட்காமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? யார் அப்படின்னா MA பேபி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட புதிய பொதுச் செயலாளர். சரியா? சரி, ரைட், ஓகே. வேறு இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5-6 பேஜஸ்க்கு எதுவும் நியூஸ் இல்லை. அதுக்கடுத்து தான் ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. ஸோ நம்ம சிலபஸ் படி இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் இருக்குது. ஸோ அதுபடி இது கேட்கலாம். என்ன அப்படின்னா, ஜெயஸ்ரீ மகோபதி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா அனுராதபுரத்தில் இருக்குது, இலங்கையில் அனுராதபுரத்தில். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்தியா சார்பில் 2 ரயில் திட்டங்கள் இலங்கையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்று எங்கே அப்படின்னா மகவட்டு ஓமந்தை அப்படின்ற இடத்துக்கும் மகவட்டு அனுராதபுரம் அப்படின்ற இடத்துக்கும் 2 இடத்துக்கு ரயில் சேவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மகவட்டு ஓமந்தை, மகவட்டு அனுராதபுரம். அடுத்து இது பாருங்கள், ஒரே மாநிலம் ஒரே ஊரக வங்கி திட்டம் அப்படின்னு புதுசாக ஒரு திட்டம் அமல்படுத்த போகிறாங்க. எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மாதிரி ஒரே நாடு ஒரே இதுன்னு வந்துக்கிட்டு இருக்கா, ஒரே நாடு ஒரே சாப்பாடுன்னு வந்தாலும் வந்துடும் போல் சொல்ல முடியாது. சரிங்களா? அதாவது ஒரே மாநிலம் ஒரே ஊரக வங்கி அப்படின்னா அதாவது இந்தியாவில் மொத்தம் 43 ஊரக வங்கிகள் இருக்குது. சரிங்களா? எத்தனை ஊரக வங்கிகள்னால் 43 ஊரக வங்கிகள். இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து 28 குறைக்க போகிறாங்க. சரிங்களா? அதாவது இப்போது கரண்ட்டாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. ஸோ இந்த 43 வங்கிகளை ஒருங்கிணைச்சு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஊரக வங்கி அப்படின்ற கணக்கில் கொண்டு வர போகிறாங்க. இந்த 8 யூனியன் பிரதேசம் எங்கே பக்கத்து மாநிலங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துற போகிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா இது கேட்கலாம் மேபி எத்தனை ஊரக வங்கிகளாக இணைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மொத்தம் இந்தியாவில் 28 ஊரக வங்கிகளாக இணைக்க போகிறாங்க. இப்போ 43 இருக்குது, அது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு 28 ஊரக வங்கிகள் மட்டும்தான் இருக்கும். RRB ரீஜனல் ரூரல் பேங்க். அது பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே மாநிலம் ஒரே RRB திட்டம். சரியா? சரி, ரைட்டுங்க. இதில் வேறு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பிராந்திய ஊரக வங்கிகள் சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1976. இதில் எப்படி இந்த வங்கிகள் செயல்படும் அப்படின்னா மத்திய அரசோட பங்கு 50%, மாநில அரசோட பங்கு 15%, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த பொதுத்துறை வங்கிகளோட பங்கு 35%, சேர்த்து 100% போட்டு இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் இயங்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 50% யூனியன் கவர்மெண்ட்டு, 15% ஸ்டேட் கவர்மெண்ட்டு, 35% பொதுத்துறை வங்கிகள். இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ 2015 ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா எந்த வங்கியாக இருந்தாலும்
அந்த வங்கி வந்து வெளியில் வந்துட்டு மூலதனத்தை வந்து திரட்டலாம். அப்படி மூலதனத்தை திரட்டினாலும் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 51% பொதுத்துறையும் மத்திய அரசு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 51% வந்து பொதுத்துறையும் மத்திய அரசு வங்கியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா, நம்மளுக்கு தேவை இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் நியூஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இன்னொரு தடவை பாருங்களேன், ஆப்ரேஷன் பிரம்மா மறுபடியும் வந்துருச்சுங்க. திரும்ப வந்துட்டுருக்கு. மேபி கேட்கலாம். மியான்மர் நிலநடுக்கத்துக்கு இந்தியா சார்பாக கொடுக்குற உதவிகள் எது அப்படின்னா ஆப்ரேஷன் பிரம்மா திட்டம். இது தொடர்ச்சியாக 5வது நாளாக நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு. சரி, ரைட்டுங்க. நம்ம பார்த்தீங்களா, இன்றைக்கி நிறைவு பெற்றுச்சு. என்ன அப்படின்னா உலகக்கோப்பை குத்துச்சண்டை. சரிங்களா? உலகக்கோப்பை பிரேசில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் ஹிதேஷ்ன்றவர் தங்கம் வென்றிருக்காரு. நேற்று நம்ம பார்த்தோம், அதாவது ஃபைனல்ஸுக்கு முன்னேறியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குத்துச்சண்டையை உடன் தொடர்புடையவர் தான் யார் அப்படின்னா ஹிதேஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. சரிங்களா? அதாவது இதயத்திலேயே குத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிதேஷ். சரியா? அது போக இவங்க எல்லாமே வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. யார் அப்படின்னா ஜட்டுமணி சிங், மந்தெக்பம், மணிஷ் ராத்தோர், விஷால், சச்சின், இவங்க எல்லாமே வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. ஹிதேஷ் கண்டிப்பாக கேட்பாங்கங்க, ஏன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அது போக எங்கே நடைபெற்றுச்சுன்னு கேட்பாங்க. உலக குத்துச்சண்டை பிரேசிலில் நடைபெற்றிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினாவில் வந்துட்டு ISSF வேர்ல்டு கப்பு. சரிங்களா? உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான டேட்டா. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கு 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு யாருக்கு தங்கம் கிடச்சிருக்கு அப்படின்னா ஸ்விஃப்ட் கவுரு. சரிங்களா? அப்போது துப்பாக்கி சுடுதலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஸ்விஃப்ட் கார் கொடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது வெள்ளி யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஈஷா சிங். சரிங்களா? இவங்க வந்து வெள்ளி கிடச்சிருக்கு. அப்போ ஈஷா சிலை வந்து கொடுத்துருக்காங்க 2வது ப்ரைஸான்னு வச்சுக்கோங்க. 3வது பரிசு யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஜெயின் சிங். சரிங்களா? ஆடவர் பிரிவில் ஜெயின் சிங் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. அப்போ 3வது பரிசு வந்து செயின் கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 3 பேரும் துப்பாக்கி சுடுதலில் வந்து தொடர்புடையவங்க. அப்போ மேபி கேட்பாங்கங்க ஸ்விஃப்ட் கவுரு. இவங்களை வந்து கேட்கலாம். ரொம்ப முக்கியமான டேட்டா. எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸு ஸ்விஃப்ட் காரு, 2வது ப்ரைஸ் வந்து ஈஷா சிங். சரிங்களா? ஈஷா சிலை. 3வது ப்ரைஸ் வந்து செயின் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? செயின் சிங். இவங்க 3 பேரும் துப்பாக்கி சுடுதலுடன் தொடர்புடையவங்க. அடுத்து பாருங்கள், வெஸ்டாபன், அதாவது F1 கார் பந்தயம் நடந்திருக்குங்க. இதில் வந்து அர்ஜென்டினா நெதர்லாந்து நாட்டோட மேக்ஸ் வெஸ்டாபன் ஜெயிச்சிருக்காரு. இந்த F1 ரேஸ் அப்படின்னு வந்துட்டாவே மேக்ஸ் வெஸ்டாபன் தான் வருவார். சரிங்களா? தொடர்ச்சியாக இவர் மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். ரெட்புல் அப்படின்ற கம்பெனியோட கார் டிரைவர் இவர். சரிங்களா? அவங்க தான் ரெட்புல் தான் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடில் போகிறதுனால தான் இவர் ஜெயிக்கிறாரு. அதனால தான் மேக்ஸ் வெஸ்டாபன் அப்படின்னு F1 கார் ரேஸுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. சரியா? நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பாருங்கள், சுதர்சன் பட்நாயக்கு பிரிட்டனோட சாண்ட் மாஸ்டர் விருது கொடுத்துருக்காங்கங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது மணற் சிற்பம் அப்படின்னாவே சுதர்சன் பட்நாயக் தான் வருவார். சரிங்களா? ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு பிரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது அப்படின்னு சொல்லி விருது கொடுத்துருக்காங்க. பிரிட்டனில் நடைபெற்ற போட்டியில் 2025 சர்வதேச மணல் சிற்ப திருவிழா வந்து பிரிட்டனில் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து சுதர்சன் பட்நாயக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. எப்பயுமே வந்து இவர் தான் வருவார். எதுக்கு அப்படின்னா மணல் சிற்பம் அப்படின்னாவே ஒடிசாவை சேர்ந்த சுதர்சன் பட்நாயக் தான் வருவார் எப்பயுமே. இன்றைக்கி அவருக்கு அதாவது சாண்ட் மாஸ்டர் அப்படின்ற விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. சரிங்களா? ஒடிசாவோட முதல்வர் மோகன் சரண் மாஜி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இவரும் ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் 24 வருஷமாக ஒடிசாவோட சிஎம் இருந்தார். அதை வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி மோகன் சரண் மாஜி பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் வந்திருக்காரு. ஸோ இவர் முக்கியமான டேட்டா தான். ஒடிசாவோட சிஎம் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மோகன் சரண் மாஜி. சரி, ரைட்டுங்க. இது பாம்பன் பாலத்தை பற்றி சிறப்பம்சம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை திரும்ப ஒரு தடவை பார்த்துருவோம். 99
தூண்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 17 மீட்டர் வந்து உயர எழும்பக்கூடியது இது. சரிங்க. ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்துட்டோம். 7ஆம் தேதி நியூஸ் பேப்பர். அது போக ஒரு வருஷம் நியூஸ் பேப்பரும் நம்ம போட்டுட்ருக்கோம். இனி வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 தேதியில் வந்து அந்த முன்னாடி நம்ம கேட்டிருந்தீங்களா, பழைய நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தீங்களா, அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? வெள்ளி, சனி, ஞாயிறு. ஸோ சாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாச்சு. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சாலோ நீங்கள் அதுலேயும் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.